வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். அடிப்படை பொருட்களின் விநியோகிப்பில் தடை ஏற்படாது. மக்கள் அச்சம் கொள்ள வேண்டாம். உறுதியளித்தார் துணை அமைச்சர் ஃபூசியா சலே. நாட்டின் பல பகுதிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பால் அடிப்படை தேவைக்கான பொருட்களின் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சம் இருந்த நிலையில் போதுமான அளவு இருப்பு உள்ளதாக உள்நாட்டு வாணிபம் வாழ்க்கை செலவின அமைச்சு உறுதியளித்துள்ளது. இதுகுறித்து துணை அமைச்சர் ஃபூசியா சலே தெரிவிக்கையில், வெள்ளத்தால் உற்பத்தி விநியோக சங்கிலி பாதிக்கப்படக்கூடும் என்பதை கருத்தில் கொண்டு வியாபாரிகளுக்கு அதிக அளவு பொருட்களை சேமித்து வைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். குறிப்பாக கிளாந்தான் போன்ற பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு பொருட்கள் விநியோகம் பாதிக்கப்படலாம். ஆனால் வியாபாரிகள் போதுமான அளவு பொருட்களை சேமித்து வைத்துள்ளனர். எனவே பொருட்கள் விநியோகத்தில் எந்தவித தடையும் இல்லை என்று அவர் கூறினார். பேரா மாநில அரசு 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டமாக 1.52 பில்லியன் ரிங்கிட்டை ஒதுக்கியுள்ளது. இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகமான இந்த வரவு செலவு திட்டம் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்து மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதில் கவனம் செலுத்தும் என அம்மாநில முதல்வர் டத்தோ ஸ்ரீ சாரானி முகமது குறிப்பிட்டார். அந்த வரவு செலவு திட்டத்தில் பேரா மாநில அரசு ஊழியர்களுக்கு 2 மாத ஊதிய சிறப்பு உதவி நிதியை வழங்கப்பட உள்ளதாகவும் சாரானி கூறினார். அந்த உதவி நிதி அனைத்து ஆட்சிக்குழு உறுப்பினர்கள், மாநில அரசால் நியமிக்கப்பட்ட அனைத்து ஆசிரியர்கள், ஒராங்புசா ஜஜஹான், கிராம தலைவர்கள், மாய்ஸ்தேப்பின் கீழ் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் ஊழியர்கள் அனைவருக்கும் இந்த சிறப்பு உதவி நிதி வழங்கப்பட உள்ளது. அதே சமயம் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 538 மில்லியன் ரிங்கிட்டும், நிர்வாக செலவுகளுக்கு 981.8 மில்லியன் ரிங்கிட்டும் ஒதுக்கப்பட்டுள்ளது. பேரா மக்மோர் ராயாட் சுஜாத்ரா என்ற கருப்பொருளை தொடர்ந்து 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டமானது 2023-2024ஆம் ஆண்டுகளைப் போலவே மக்கள் நலன், முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்களை நிர்வகித்தல், மனித மூலதன மேம்பாடு, இளைஞர்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, உணவு பாதுகாப்பு ஆகிய 5 முக்கிய கூறுகளில் கவனம் செலுத்துகிறது என சாரானி விளக்கமளித்தார். மக்களின் நலனுக்காக மொத்த பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட பாதி, அதாவது 628.65 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சமூக நலத்துறைக்கு 45.94 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 3.14 மில்லியன் ரிங்கிட் அதிகம். இந்த நிதியில் பெரும் பகுதி பொது உதவிக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது என சாரானி மேலும் தெரிவித்தார். பஹாங் மாநில அரசு தனது ஊழியர்களுக்கு அடுத்த ஆண்டு 1.5 மாத ஊதியத்தை ஊக்குவிப்பு தொகையாக வழங்க உள்ளது. இந்த அறிவிப்பை அம்மாநில முதல்வர் டத்தோ ஸ்ரீ வான் ரோஸ்டி வான் இஸ்மாயில் பஹாங் மாநில சட்டமன்ற கூட்டத்தில் 2025ஆம் ஆண்டுக்கான மாநில வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்த போது தெரிவித்தார். இந்த ஊக்கத்தொகை மொத்தம் 33.3 மில்லியன் ரிங்கிட் ஆகும். அரசு ஊழியர்களின் சிறப்பான பங்களிப்பை பாராட்டும் வகையிலும் அவர்களை மேலும் ஊக்கப்படுத்தவும் இந்த போனஸ் தொகை வழங்கப்படுகிறது என்று வான் ரோஸ்டி கூறினார். அத்துடன் மத்திய அரசின் புதிய ஊதிய அமைப்பை பஹாங் மாநில அரசும் ஏற்றுக்கொண்டதாக அவர் தெரிவித்தார். இந்த புதிய ஊதிய அமைப்பின்படி அரசு ஊழியர்களுக்கு 15 விழுக்காடு ஊதிய உயர்வு வழங்கப்படும். இதில் 8 விழுக்காடு உயர்வு இந்த ஆண்டின் டிசம்பர் மாதம் முதல் வழங்கப்படும் என்றும், மீதமுள்ள 7 விழுக்காடு உயர்வு 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த புதிய ஊதிய அமைப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு மாநில அரசு 55.14 மில்லியன் ரிங்கிட் செலவிட வேண்டியிருக்கும். குவாந்தான் நகராட்சி, ஜராந்தூட் மாவட்ட மன்றம் ஆகியவை 2024ஆம் ஆண்டு உள்ளாட்சி அமைப்புகளுக்கான விருதுகளை வென்றதற்காக வான் ரோஸ்டி தனது வாழ்த்துகளையும் பதிவு செய்தார். பரிகாத்தான் நேஷனல் கட்சியின் புதிய பொதுச் செயலாளரை தேர்வு செய்வதற்கு எதிர்வரும் டிசம்பர் 9ஆம் தேதி நடைபெறும் கூட்டத்தில் முடிவு எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய பொதுச் செயலாளர் டத்தோ ஸ்ரீ ஹம்சா ஜைனுடின் கூறுகையில், கட்சியின் சட்ட விதிப்படி பரிகாத்தான் நேஷனல் தலைவர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் கட்சியின் எந்த உறுப்பினரையும் பொதுச் செயலாளராக நியமிக்கலாம் என்றார். முஹிடின் தனது நண்பர் டத்தோ ஸ்ரீ முகமது அஸ்மின் அலியை பொதுச் செயலாளராக நியமிக்க விரும்புவதாக அறிவித்தால் அது கட்சியின் கூட்டத்தில் அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார்.
இதற்கு முன் வெளியான செய்திகளில் முஹிடின் அஸ்மின் அலியை பொதுச் செயலாளராக நியமித்தது பாஸ் கட்சியினருக்கு பிடிக்கவில்லை என்றும் இதனால் கட்சியில் அதிருப்தி நிலவுகிறது என்றும் கூறப்பட்டது. பாஸ் கட்சியின் இளைஞர் அணி தலைவர் அஃப்னான் அமிமி தைப் அசமுடின் பாஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் டத்தோஸ்ரீ தகியுடின் அசானை இந்த பதவிக்கு நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். அஸ்மின் ஸ்லாங்கூர் மாநில எதிர்க்கட்சி தலைவராகவும் பர்சாத்து கட்சியின் புதிய பொதுச் செயலாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து பேசிய ஹம்சா, இந்த நியமனங்கள் குறித்து கட்சியின் உறுப்பினர்கள் பொதுவெளியில் விவாதிக்க வேண்டாம் என்றும் கட்சியின் உயர்மட்ட தலைவர்கள் முடிவு செய்வார்கள் என்றும் கூறினார். ஜொகூர் மாநிலத்தில் உள்ள 10 உள்ளாட்சி அமைப்புகளில் சொத்து வரி மறுமதிப்பீட்டின் மீது 30 விழுக்காடு தள்ளுபடி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தள்ளுபடி அடுத்த ஆண்டு ஜனவரி 1 முதல் நடைமுறைக்கு வரும் என மாநில வீட்டு வசதி உள்ளாட்சித்துறை ஆட்சிக்குழு உறுப்பினர் முகமது ஜஃப்னி மட்ஷுகோர் தெரிவித்தார். அவர் கூறுகையில், சொத்து வரி மறுமதிப்பீடு செய்யப்பட்டு வரும் 10 உள்ளாட்சி அமைப்புகளில் பத்துபஹாட் நகராட்சி, முவார் நகராட்சி, சிகாமா நகராட்சி, பொந்தியான் நகராட்சி, கோத்ததிங்கி மாவட்ட மன்றம், தங்கா மாவட்ட மன்றம், யோங்பெங் மாவட்ட மன்றம், சிம்பங்ரங்காம் மாவட்ட மன்றம், மர்சிங் மாவட்ட மன்றம், லீபீஸ் மாவட்ட மன்றம் ஆகியவை இதில் அடங்கும் என்றார். 2013ஆம் ஆண்டுக்கு பிறகு சொத்து வரி மறுமதிப்பீடு செய்யப்படவில்லை என்றும் கோவிட்-19 பெருந்தொற்றின் காரணமாக இது மேலும் தாமதமானது என்றும் அவர் கூறினார். மக்களின் குரலுக்கு செவி சாய்க்கும் அரசாக இருப்பதால் இந்த 10 உள்ளாட்சி அமைப்புகளில் சொத்து வரி மறுமதிப்பீடு செய்யப்படுவதை தொடர்ந்து புதிய சொத்து வரி மதிப்பீட்டில் 30 விழுக்காடு தள்ளுபடி வழங்க டாக்டர் ஆன் ஹபீஸ் ஒப்புக்கொண்டதாக முகமது ஜஃப்னி கூறினார். கடந்த ஆண்டு 5 உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இதே போன்ற தள்ளுபடி வழங்கப்பட்டது. இந்த 10 உள்ளாட்சி அமைப்புகளில் சொத்து வரி 36.91 மில்லியன் ரிங்கிட் அதிகரித்துள்ளது என்றும் 2013உடன் ஒப்பிடுகையில் சராசரியாக 18 விழுக்காடு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள கடுமையான மழை வெள்ளம் காரணமாக அனைத்து அமைச்சர்களின் விடுமுறையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் அன்வார் இப்ராஹிம் அனைத்து அமைச்சர்களையும் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு உடனடியாக செல்லுமாறு உத்தரவிட்டுள்ளார். அவர் இதனை இன்று வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பிறகு பிரிசிண்ட் 17இல் உள்ள சுராவ் புடினாவில் செய்தியாளர்களை சந்தித்த போது கூறினார். கிளாந்தான், தெலங்கானு, பேரா, பஹாங், பெர்லிஸ், கெடாஹ், பினாங்கு, ஜொகூர் ஆகிய 8 மாநிலங்களில் நாளை வரை தொடர்ந்து மழை பெய்யும் என்று மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று அம்மையம் வெளியிட்ட அறிக்கையில் பேராவின் உலுபேரா, கிளாந்தானின் குவாமுசாங், பஹாங்கின் ஜெராந்தோட், மாரான், குவாந்தான், பக்கான், ரொம்பின் ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளது. பெர்லிஸ், கெடாஹ், பினாங்கு ஆகிய மாநிலங்களோடு பேரா மாநிலத்தின் கிரியான், லாருட் மத்தாங், சிலாமா, கோலகங்சா, கிந்தா, கம்பார் ஆகிய மாவட்டங்களிலும் கேமரன் மலை, லிபீஸ், ரவுப், பெந்தோங், தமர்லோ, பராஹ், ஜொகூரின் சிகாமாட், மர்சிங், கொத்ததிங்கி ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்யும் என்று மெட் மலேசியா கணித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.